இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள புகழ்பெற்ற பண்ணாரி அம்மன் மாரியம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் கனகராஜ் அவர்கள். கனகராஜ், வணக்கம். இந்த தீமிதி திருவிழாவிற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, முழு விவரங்கள் என்ன? ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள அடர்ந்த வனப்பகுதியில் பிரசித்தி பெற்ற பண்ணாரி மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் நடைபெறும் குண்டம் திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அண்டை மாநிலமான கர்நாடக மாநிலத்திலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா கடந்த மார்ச் 24ஆம் தேதி பூச்சாட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் பண்ணாரியம்மன் சுற்றுவட்டார கிராமங்களில் திருவீதி உலா நடைபெற்றது. பின்னர் தினமும் கோயில் முன்பு நடப்பட்ட குழிக்கம்பத்தை சுற்றிலும் மலைவாழ் மக்களின் வாத்தியம் முழங்க கம்ப நடனம் ஆடும் நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. இதற்கிடையே முக்கிய நிகழ்வான குண்டம் திருவிழா நேற்று தொடங்கி இன்று அதிகாலை நடைபெற்று வருகிறது. முன்னதாக கோவில் முன்பு எரிகரும்புகள், அதாவது எரிகரும்புகள் எனப்படும் ஊஞ்ச மரம் உள்ளிட்ட மரங்களை பயன்படுத்தி நேற்று இரவு குண்டம் தயார் செய்யப்பட்டது. இதற்கிடையே இன்று அதிகாலை 3:45 மணி அளவில் தலைமை பூசாரி குண்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து குண்டம் இறங்கினார். இதைத் தொடர்ந்து நீண்ட வரிசையில் நின்ற பக்தர்கள் தீமிதிக்க அனுமதிக்கப்பட்டனர். பக்தர்களின் வசதிக்காக குடிநீர் மற்றும் உணவு வசதி மற்றும் உபயதாரர்கள் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த குண்டம் திருவிழாவின் முக்கிய நிகழ்வு என்னவென்றால் அதிகாலை 4 மணிக்கு தொடங்கும் தீமிதிக்கும் நிகழ்வு மாலை 4 மணி வரை, அதாவது உலகத்திலேயே எந்த கோயிலில் இல்லாத ஒரு நடைமுறையாக தொடர்ந்து 12 மணி நேரம் தொடர்ந்து பக்தர்கள் மிதிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் முக்கிய அம்சமாக தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி அமுதா IAS அவர்கள் ஆண்டுதோறும் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். அதே போல் இன்றும் அதிகாலை 5 மணி அளவில் திருமதி அமுதா IAS அவர்கள் தீக்குண்டம் மிதித்து பண்ணாரி அம்மனை தரிசித்து சென்றார். தகவல்களுக்கு நன்றி கனகராஜ். சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.